வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக மாறிக்கொண்டு இருப்பதை கடந்த சில மாதங்களாக நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில் கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை 2 கார்களில் வந்து துரத்திய இளைஞர்கள் தற்பொழுது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. பெண் வடுகொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், வழிமறித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் காணத்தூர் காவல்துறையின் நடவடிக்கையால் தற்பொழுது இவர்கள் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இவர்கள் யார்? இந்த 4 நபர்களும் முதலில் காவல்துறையினரால் கைது செய்யப்படும் பொழுது எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகன் இன்பநிதியின் நண்பர்கள் நாங்கள், எங்கள் மீது கை வைத்தால் நிச்சயம் தமிழகத்தில் நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் வேலை செய்ய முடியாது என்று காவலர்களை மிரட்டியதாகவும் தற்பொழுது தெரிய வருகிறது. ஆரம்பத்தில் இதற்காகத்தான் இந்த வழக்கு தாமதமான முறையில் விசாரிக்கப்பட்டதாகவும், அடுத்தடுத்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பிறகுதான் காரில் வந்தவர்கள் யார் என்ன என்ற தகவல்களை முழுமையாக விசாரணை செய்த பொழுது திமுகவின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களது மகன்கள்தான் என்றும், இவர்கள் திமுகவில் மிக முக்கிய பொறுப்பில் இவர்கள் வர வைக்க வேண்டும் என்று அவர்களது தந்தை முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதாகவும், அப்பொழுது இவர்கள் குடிபோதையில் இருந்ததாகவும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் ஆரம்பத்தில் இந்த வழக்கு மிக தாமதமாக நடைபெற்றதற்கு காரணம் இவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகனின் நெருங்கிய நண்பர்கள் என்று கூறியதற்கும் அதற்கான ஆவணங்களையும் ஆதாரமாக காட்டியதும் தான் தற்பொழுது காவல்துறையினர் சற்று யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு மாற்றப்பட்டதாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை சென்ற காரை அவர்கள் ஆதாரத்துடன் வீடியோ மூலமாக வெளியிட்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது திமுகவினர்கள் என்பது வெட்ட வெளிச்சத்தில் வந்துள்ளது. இல்லை என்றால் யாரோ திமுகவின் கொடியின் காரை பயன்படுத்தி மக்களை திசை திருப்புவதற்காகவும் எதிர்க்கட்சியின் ராஜதந்திரம் என்றும் கூறியிருப்பார்கள். ஆனால் அந்த பெண்கள் நிச்சயம் இது திமுகவினர்கள் தான், அதற்கான சாட்சிகள் இருக்கிறது, நிச்சயமாக இவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கும்பல் இருக்கிறது என்றும் அவர்கள் வாக்குமூலமாக 3 பெண்கள் தைரியமாக காவல் நிலையத்திலும் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுதும் பேசியதன் காரணமாகத்தான் இப்பொழுது இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கடைசியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகனுக்கு நெருங்கிய நண்பர்கள் கிடையாது என்றும் போட்டோ மட்டும் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.